அத்தியாயம் 9. பதம் 14. எப்போதும் எனது புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு எனக்கு வந்தனை செய்தபடி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நித்தியமாக என்னை வழிபடுகின்றனர். பொருளுரை: ஒரு சாதாரண மனிதனை முத்திரை குத்துவதன் மூலம் மகாத்மாவை உற்பத்தி செய்ய முடியாது. அவரது அறிகுறிகள் இங்கே விளக்கப்பட்டுள்ளன. மகாத்மா புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழை கீர்த்தனம் செய்வதில் எப்போதும் ஈடுபட்டுள்ளார். அவர் வேறு எதையும் செய்வதில்லை. அவர் எப்போதும் பகவானை புகழ்வதிலேயே ஈடுபட்டுள்ளார். வேறு விதமாக கூறினால் அவர் அருவவாதி அல்ல. புகழ்வது என்ற கேள்வி எழும்போது ஒருவன் பரமபுருஷரை அவரது புனித நாமம், அவரது நித்திய ரூபம், அவரது நித்தியமான குணங்கள் மற்றும் அவரது விசேஷமான லீலைகளை கொண்டு புகழ வேண்டும். ஒருவன் இவை அனைத்தையும் புகழ வேண்டும். எனவே மகாத்மா என்பவர் பரமபுருஷ பகவானிடம் பற்றுடையவராக இருப்பார். பரமபுருஷரின் அருவ நிலையில், அதாவது பிரம்ம ஜோதியில் பற்றுதல் உடையவர் பகவத்கீதையில் மகாத்மாவாக விவரிக்கப்படவில்லை. அத்தகையவர் அடுத்த பதத்தில் வேறு விதமாக விளக்கப்படுகின்றனர். ஒரு மகாத்மா ஸ்ரீமத் பாகவதத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளபடி விஷ்ணுவை பற்றி கேட்டல், பாடுதல் போன்ற பக்தி தொண்டின் பல்வேறு செயல்களில் எப்போதும் ஈடுபட்டுள்ளார். அவர் தேவர்களின் தொண்டிலோ மனிதன் தொண்டிலோ ஈடுபடுவதில்லை. இதுவே பக்தி. பகவானை நினைவு கொள்ளுதல் அத்தகு மகாத்மாவின் இறுதி இலக்கு. 5 திவ்யமான ரசங்களில் ஏதேனும் ஒன்றில் பரமபுருஷ பகவானுடன் உறவு கொள்வதே ஆகும். அந்த இலக்கை அடைவதில் அவர் திடமான உறுதியுடன் உள்ளார். அந்த வெற்றியை அடைவதற்காக அவர் தனது மனம், உடல், பேச்சு என எல்லாவற்றையும், எல்லா செயல்களையும் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுத்துகிறார். இதுவே முழுமையான கிருஷ்ண உணர்வு என்று அழைக்கப்படுகிறது. பக்தி தொண்டில் விரதா என்றழைக்கப்படும் சில செயல்கள் உள்ளன. பிறையின் 11ஆம் நாளான ஏகாதசியன்று பகவானின் அவதார நாள்களிலும் இந்த விரதங்கள் பின்பற்றப்படுகின்றன. திவ்யமான உலகில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுடன் உறவு கொள்வதில் கருத்துள்ளவர்களுக்காக பெரும் ஆச்சாரியர்கள் இந்த விதிகளையெல்லாம் வகுத்துள்ளனர். மகாத்மாக்கள் இந்த விதிகளை மிகுந்த கவனத்துடன் கடைபிடிப்பதால் விரும்பிய பலனை அடைவது உறுதி. இந்த அத்தியாயத்தின் 2ஆம் பதத்தில் விளக்கியபடி இந்த பக்தி தொண்டு எளியது மட்டுமல்ல, மகிழ்ச்சியான மனதுடன் நிறைவேற்றக்கூடியதாகும். மிக கடுமையான தவங்களுக்கும் விரதங்களுக்கும் அவசியமில்லை. திறமை வாய்ந்த ஆன்மீக குருவால் வழிநடத்தப்படும் குடும்பஸ்தனாகவோ பிரம்மச்சாரியாகவோ சந்நியாசியாகவோ எந்த நிலையிலும் ஒருவன் பக்தி தொண்டில் வாழ முடியும். உலகின் எந்த பகுதியிலும் எந்த நிலையிலும் அவன் பரமபுருஷ பகவானுக்கு பக்தி தொண்டாற்ற முடியும். இவ்விதமாக அவன் உண்மையான மகாத்மா ஆகலாம். பதம் 15. ஞான யாகத்தில் ஈடுபட்டிருக்கும் பிறர் பரமபுருஷரை தன்னிகரற்றவராகவும் பலரில் வேறுபட்டவராகவும் விஸ்வரூபத்திலும் வழிபடுகின்றனர். பொருளுரை: இப்பதம் முந்தைய பதங்களின் சுருக்கமாகும். தூய்மையான கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டு கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் அறியாதவர்கள் மகாத்மாக்கள் என்றும், மகாத்மாவின் நிலையில் இல்லாத பிற மனிதர்களும் கிருஷ்ணரை பல்வேறு வழிகளில் வழிபடுகின்றனர் என்றும் அர்ஜுனனிடம் கூறுகிறார் பகவான். மகாத்மாவின் நிலையில் இல்லாத சிலர் ஏற்கனவே விவரிக்கப்பட்டனர். துன்பத்தில் உள்ளவர், ஏழ்மையால் தவிப்பவர், கேள்வியுடையவர் மற்றும் ஞானத்தை விருத்தி செய்வதில் ஈடுபட்டுள்ளவர். ஆனால் இவர்களை விட கீழான நிலையில் மேலும் 3 வித நபர்கள் உண்டு. தன்னை இறைவனுக்கு சமமாக கருதி தன்னையே வழிபடுபவன், ஏதேனும் ஒரு உருவத்தை இறைவனாக கற்பனை செய்து அதனை வழிபடுபவன், பரமபுருஷ பகவானின் விஸ்வரூபத்தை ஏற்று அதனை வழிபடுபவன். மேற்கூறிய மூவரில் தன்னையே இறைவனாக எண்ணிக்கொண்டு தன்னையே சூன்யமாக எண்ணிக்கொண்டு தன்னையே வழிபடுபவர்கள் மிகவும் தாழ்ந்தவர்களாவர். இத்தகு மக்களே அதிக அளவில் உள்ளனர். தம்மைத்தாமே இறைவனாக எண்ணும் இவர்கள் அந்த மனுநிலையில் தம்மையே வழிபடுகின்றனர். இதுவும் தெய்வ வழிபாட்டின் ஒரு விதமே. ஏனெனில் தான் இந்த ஜட உடலல்ல, ஆன்மீக ஆத்மா என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். குறைந்தபட்சம் அத்தகு உணர்வாவது மேலோங்கி இருக்கிறதே. அருவவாதிகள் இறைவனை இவ்விதத்தில் வழிபடுகின்றனர். தேவர்களை வழிபடுவோர் 2ஆம் வகுப்பினர். இவர்கள் தங்களது கற்பனைகளால் எல்லா உருவத்தையும் இறைவனின் உருவமாக கருதுகின்றனர். 3ஆம் வகுப்பினர் இந்த ஜட உலக தோற்றத்திற்கு அப்பால் எதையும் சிந்திக்க முடியாதவர்கள். அவர்கள் இந்த உலகமே உயர்ந்தது என்று கருதி அதனை வழிபடுகின்றனர். உலகமும் பகவானின் ஓர் உருவமே. பதம் 16. ஆனால் சடங்கும் நானே, யாகமும் நானே, முன்னோருக்கு படைக்கப்படும் பொருளும் நானே, நோய் தீர்க்கும் மூலிகையும் நானே, தெய்வீகமான மந்திரமும் நானே, நானே நெய், நானே அக்னி, நானே படைக்கப்படும் பொருள்.
பொருளுரை. ஜோதிஷ்டமா என்று அறியப்படும் வேத சடங்கு கிருஷ்ணரே. மேலும் கிருஷ்ணரே சம்ருதியில் குறிப்பிடப்பட்டுள்ள மகாயஜ்ஞம் ஆவார். நெய்யின் உருவில் ஒரு விதமான மூலிகையாக கருதப்படும் பித்ருலோகத்தின் நிவேதன படைப்புகள் அல்லது பித்ருலோகத்தை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகமும் ஸ்ரீ கிருஷ்ணரே. இதன் தொடர்பாக உச்சரிக்கப்படும் மந்திரங்களும் கிருஷ்ணரே. யாகங்களில் அர்ப்பணம் செய்வதற்காக பால் பொருள்களை கொண்டு தயாரிக்கப்படும் பல்வேறு உபயோகப் பொருள்களும் கிருஷ்ணரே. நெருப்பு பஞ்சபூதங்களில் ஒன்றாக விளங்குவதால் அது கிருஷ்ணரின் பிரிந்த சக்தியாக கருதப்படுகிறது. அத்தகு நெருப்பும் கிருஷ்ணரே. வேறு விதமாக கூறினால், வேதங்களின் கர்ம காண்ட பகுதியில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள வைதிக யாகங்கள் மொத்தத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரே. அதாவது கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்பவர்கள் வேதங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள எல்லா யாகங்களையும் செய்து முடித்தவர்களாக கருதப்பட வேண்டும். பதம் 17. இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பவனும் பாட்டனாரும் நானே. அறியப்பட வேண்டிய பொருளும் தூய்மைப்படுத்தும் பொருளும் ஓம் என்னும் மந்திரமும் நானே. ரிக் சாம யஜுர் வேதங்களும் நானே. பொருளுரை. அசையும் அசையாத பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் கிருஷ்ணருடைய சக்தியின் பல்வேறு செயல்களின் மூலம் படைக்கப்படுகின்றன. ஜட உலகில் நாம் பல்வேறு உயிர்வாழிகளுடன் பல்வேறு உறவுகளை வளர்த்து கொள்கிறோம். உண்மையில் அந்த உயிர்வாழிகள் அனைவரும் கிருஷ்ணரின் நடுநிலை சக்தியே. பிரகிருதியில் படைப்பில் அவர்களில் சிலர் தந்தையாகவும் தாயாகவும் பாட்டனாராகவும் படைப்பவராகவும் தோன்றுகின்றனர். ஆனால் உண்மையில் அவர்கள் எல்லோரும் கிருஷ்ணரின் அம்சங்களே. இதன் அடிப்படையில் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் தோன்றும் இந்த உயிர்வாழிகள் கிருஷ்ணரே. இப்பதத்தில் தாதா என்னும் சொல் படைப்பவனை குறிக்கின்றது. நமது தாய் தந்தையர் மட்டும் கிருஷ்ணருடைய அம்சங்கள் அல்ல. படைப்பாளி, பாட்டனார், பாட்டி என அனைவரும் கிருஷ்ணரே. உண்மையில் கிருஷ்ணருடைய அம்சமாக விளங்குவதால் எல்லா ஜீவாத்மாக்களும் கிருஷ்ணரே. எனவே எல்லா வேதங்களும் கிருஷ்ணரை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளன. வேதங்களின் மூலமாக நாம் எதையெல்லாம் அறிய விரும்புகின்றோமோ அவை கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான பாதையில் முன்னேற்றப்படிகளே தவிர வேறல்ல. அதிலும் முக்கியமாக நமது ஸ்வரூப நிலையை தூய்மைப்படுத்த உதவும் வேத அறிவு கிருஷ்ணரை குறிக்கும். அதுபோல வேத கொள்கைகளை புரிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கும் உயிர்வாழியும் கிருஷ்ணரின் அம்சமே. எனவே அதுவும் கிருஷ்ணரே. எல்லா வேத மந்திரங்களும் இருக்கக்கூடிய பிரணவ என்று அறியப்படும் ஓம் என்னும் தெய்வீகமான சப்தமும் கிருஷ்ணரே. சாம யஜூர் ரிக் அதர்வ ஆகிய 4 வேதத்தில் காணப்படும் மந்திரங்களில் பிரணவம் அல்லது ஓம்காரம் மிகவும் முக்கியமானதாக இருப்பதால் அதுவும் கிருஷ்ணரே. பதம் 18. நானே இலக்கு, காப்பவன், தலைவன், சாட்சி, வசிப்பிடம், அடைக்கலம் மற்றும் மிக நெருங்கிய நண்பன். நானே படைப்பு, அழிவு, எல்லாவற்றின் ஆதாரம், தங்குமிடம் மற்றும் நித்தியமான விதையும் ஆவேன். பொருளுரை. கதி என்றால் நாம் செல்ல விரும்பும் இலக்கு. ஆனால் இறுதி இலக்கு கிருஷ்ணரே. மக்கள் இதை அறியாமல் இருந்தாலும் சரி, கிருஷ்ணரை அறியாதவன் தவறாக வழிநடத்தப்பட்டவன். அவனுடைய பெயரளவு முன்னேற்றம் முழுமையானதல்ல. சில நேரங்களில் பொய்யானதாகவும் அமைகின்றது. தேவர்களை இறுதி இலக்காக கருதுபவர் பலருண்டு. அவர்கள் அக்குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்காக கடுமையான விதிமுறைகளை பின்பற்றி சந்திரலோகம், சூரியலோகம், இந்திரலோகம், மகர்லோகம் போன்ற பல்வேறு லோகங்களை அடைகின்றனர். ஆனால் கிருஷ்ணரின் படைப்புகளான இந்த லோகங்கள் அனைத்தும் ஒரே சமயத்தில் கிருஷ்ணராகவும் கிருஷ்ணர் அல்லாமலும் இருக்கின்றன. கிருஷ்ணருடைய சக்தியின் தோற்றங்கள் என்பதால் இவை கிருஷ்ணரே. ஆனால் உண்மையில் இவை கிருஷ்ணரை உணரும் பாதையில் ஒரு முன்னேற்றப்படியாகவே உதவுகின்றன. கிருஷ்ணரின் பல்வேறு சக்திகளை அணுகுவது என்பது கிருஷ்ணரை மறைமுகமாக அணுகுவதாகும். கிருஷ்ணரை நேரடியாக அணுகினால் அது நேரத்தையும் சக்தியையும் மிச்சப்படுத்தும். உதாரணமாக, கட்டிடத்தின் உச்சிக்கு லிப்டின் உதவியால் செல்ல முடியும். எதற்காக படியேறி செல்ல வேண்டும்? அனைத்தும் கிருஷ்ணரின் சக்தியால் தாங்கப்பட்டுள்ளன. எனவே கிருஷ்ணருடைய அடைக்கலமின்றி எதுவும் இருக்க முடியாது. எல்லாம் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்பதாலும் எல்லாம் கிருஷ்ணருடைய சக்தியால் நிலைத்துள்ளன என்பதாலும் அவரே உன்னத தலைவர், அனைவரது இதயத்திலும் இருப்பதால் கிருஷ்ணரே பரமசாட்சி. நாம் வாழும் வீடு, நாடு, உலகம் என அனைத்தும் கிருஷ்ணரே. கிருஷ்ணரை சரணடைவதற்கு தகுந்த இறுதி இலக்கு. எனவே ஒருவன் தனது துன்பத்தை போக்குவதற்காக அல்லது தனது பாதுகாப்பிற்காக கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும். மேலும் நமக்கு பாதுகாப்பு தேவைப்படும் போது அந்த பாதுகாப்பினை ஓர் உயிர் சக்தியினால் மட்டுமே வழங்க இயலும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும்.
கிருஷ்ணரே பரம உயிர்வாழி. மேலும் கிருஷ்ணரே நமது தலைமுறையின் மூலம், அதாவது பரம தந்தை என்பதால் யாரும் கிருஷ்ணரை விட சிறந்த நண்பனாக இருக்க முடியாது. யாரும் கிருஷ்ணரை விட சிறந்த நலம் விரும்பியாகவும் இருக்க முடியாது. கிருஷ்ணரே படைப்பின் ஆதி மூலம். பிரளயத்திற்கு பின் அனைத்தும் அவரில்தான் தங்குகின்றன. இவ்வாறாக கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் நித்திய காரணமாக விளங்குகிறார். பதம் 19. அர்ஜுனா, நானே வெப்பத்தை கொடுப்பவன், மழையை தடுப்பவனும் கொடுப்பவனும் நானே, நித்தியமும் நானே, மரண உருவமும் நானே, ஜடம் சேதனம் இரண்டும் என்னில் உள்ளன. பொருளுரை. கிருஷ்ணா தனது பல்வேறு சக்திகளின் மூலம் மின்சாரம் மற்றும் சூரியனை கொண்டு வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் பரவச் செய்கிறார். கோடை காலத்தில் வானிலிருந்து வரும் மழை பொழிவை நிறுத்துவது கிருஷ்ணரே. மேலும் மழைக்காலத்தில் தொடர் மழையை பொழியச் செய்வதும் அவரே. நமது ஆயுளை நீட்டித்து நம்மை பாதுகாக்கும் சக்தியும் கிருஷ்ணரே. வாழ்வின் இறுதியில் நம்மை மரணமாக சந்திப்பவரும் அவரே. கிருஷ்ணருடைய இத்தகு பல்வேறு சக்திகளை ஆய்வதிலிருந்து கிருஷ்ணரை பொறுத்தவரையில் ஜடத்திற்கும் சேதனத்திற்கும் வேறுபாடு இல்லை என்பதை அறியலாம். வேறு விதமாக சொன்னால் ஜடமும் சேதனமும் அவரே. எனவே கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றமடைந்தவன் இத்தகு வேறுபாடுகளை காண்பதில்லை. அவன் எல்லாவற்றிலும் கிருஷ்ணரை மட்டுமே காண்கின்றான். கிருஷ்ணரே ஜடமும் சேதனமும் என்பதால் எல்லா ஜட படைப்புகளையும் உள்ளடக்கிய பிரம்மாண்டமான விஸ்வரூபமும் கிருஷ்ணரே. அதே பரமபுருஷ பகவான் விருந்தாவனத்தில் இரு கரங்களுடன் சியாமசுந்தர ரூபத்தில் புல்லாங்குழலை ஊதியபடி லீலைகள் புரிந்து வருகின்றார்.